சிதம்பரம் உட்கோட்ட காவல் சரக தனிப்படை காவல்துறையினர் சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் முருகன் தலைமையில் சிதம்பரம் நகரின் தச்சன்குளம் என்ற பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதிக்கிறார்கள். அதன் உள்ளே 7.5 கிலோவுக்கு இது போன்ற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. அது என்ன என விசாரித்த போது அது திமிங்கலத்தின் எச்சம் என்றும் 1 கிலோ 1 கோடி ரூபாய்க்கு போகும் என்றும் இதன் எடை 7.5 கிலோ இருப்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த காரை பறிமுதல் செய்து அதில் வந்த இளைஞரிடம் இது குறித்து விசாரித்த போது மயிலாடுதுறை மாவட்டம் தேரெழுந்தூர் என்ற பகுதியை சேர்ந்த ராஜி என்கிற 28 வயதுடைய ராஜசேகர் என்பதும் அவரிடம் சிதம்பரம் நகர காவல்துறை ஆய்வாளர் அம்பேத்கர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்திய நிலையில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிதம்பரம் நகர காவல் நிலையத்திற்கு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எஸ்பி மிகவும் அரிதான விலை உயர்ந்த பொருள் இது என்றும் அதன் உண்மை தன்மை குறித்து ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் இரிடிய மோசடி கலசம் மோசடி போன்று மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பவர் என்பது தெரிய வந்திருப்பதாகவும் கடந்த ஜனவரி மாதம்தான் இவரை அண்ணாமலை நகர் காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். ராஜசேகர் 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கினார் என்றும் மீதம் 1 லட்சத்திற்கு இந்த விலை உயர்ந்த ஆம்பர் கிரேஸ் என்ற பொருள் என்னிடம் இருக்கிறது என கூறி அதனை கொடுத்ததாகவும் இதுகுறித்து அந்த காரின் உரிமையாளர் போலீசாருக்கு கொடுத்த தகவலை தொடர்ந்து ராஜசேகர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது.